हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। मूर्तिरहस्यं ऋषिरुवाच नन्दा भगवती नाम या भविष्यति नन्दजा सा स्तुता पूजिता भक्त्या वशीकुर्या जगत्त्रयम्। ஏன் ரிஷி ராஜாக்கு திருப்பின்னு சொல்லிட்டு இருக்கா. மூர்த்தி ரகசியத்தில் அம்பாளோட இந்த ரூபத்தோட ரகசியத்தை சொல்கிறா. எப்படி இருக்கா? நந்தா பகவதி நாமா. நம்ம முன்னால் பார்த்துருக்கோம், நந்தரோட வீட்டில் நான் பிறப்பேன்னு சொல்லி தேவி சொல்லியிருக்கா இல்லையா? ஸோ அந்த நந்தா, ஸோ நந்தா பகவதி நாமா, யாரொருத்தி நந்தா சொல்லப்பட்ட பேரில் எங்கே பிறந்திருக்கா? பவிஷ்யதி நந்தஜா. நந்தஜனா நந்தரோட ஆற்றுல நந்தருக்கு பொண்ணா பிறந்தவள். ஓகே, ஸோ யாரது? துர்கை தான் அது இல்லையா? நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ கம்சனோட இங்கே 8 கையோட காட்சி கொடுக்குறாளே கம்சனுக்கு, அதே தேவி தான். அவதான் மாயா. அவளுக்கு மாயாவும் பேர், நந்தா, நந்தஜா எல்லாமே அவளுக்குள்ள பேர் தான். ஸோ யாரொருத்தி நந்தருக்கு பிறக்கிறாளோ அந்த அந்த தேவியை சாஸ்துதா பூஜிதா பக்தியா, யாரொருத்தர் அந்த தேவியை பக்தியோட பூஜிக்கிறாளோ டெய்லி, ஓகே, நித்தியம் பூஜை பண்ணணுமா, அந்த மாதிரி உள்ளவாளுக்கு என்ன கிடைக்குமா? வஷீகுர்யா ஜெகத்ரயம், இந்த 3 லோகங்களும் அவளோட வசத்தில் ஆக்கிக்கலாம், அவளோட அதீனத்தில் ஆக்கிக்கலாமா. அந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு சாதிக்கும் சொல்லி சொல்கிறான். ஸோ பக்தன் நினச்சாச்சுன்னா அவனால் என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் அவன் எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு அந்த தேவியை நித்தியம் பூஜை பண்ணணுமா. அந்த நம்பிக்கையோட ஃபேத்தோடு பண்ணினா அவனுக்கு இந்த 3 உலகத்தையும் தன்னோட வசத்தில் ஆக்கிக்கிறதுக்குள்ள சக்தி கிடைக்குமா. அந்த மாதிரி தேவியோட அனுகிரகம் கிடைச்சுடும் சொல்லி ரிஷி அந்த ராஜாவுக்கு சொல்கிறான். கனகோத்தம காந்தி சா சுகாந்தி கனகாம்பரா தேவி கனகவர்ணாபா கனகோத்தம பூஷணா. கனகோத்தம காந்தி சானா அவள் யாரு? இந்த நந்தா சொல்லப்பட்ட தேவி. அவள் எப்படி இருக்கலாம்? கனகம்னா சொர்ணம், சொர்ணம் போல ஒளி இருக்காம அவளோட உடம்பு, சொர்ணம் போல ஒளி காட்டுறவள். சுகாந்தி கனகாம்பரா, நல்ல காந்தி உள்ளவள். காந்தின்னு என்னது? அட்ராக்ஷன். அவளை பார்த்தாலே எல்லாரும் அப்படி அந்த மயக்கம் வந்துடுவான் நம்மளுக்கு, அந்த மயங்கி போயிடுறோம் அவளோட காந்தியில். அந்த மாதிரி ஒளி உள்ள தேவியாக இருக்கா அவள். தேவி கனக வர்ணாவா கனகோத்தம பூஷணா. அவள் கனகம்னா சொர்ணம், சொர்ணத்தை சொர்ணமயமான உத்தமமான தேவி. எப்படி இருக்கலாம்? சொர்ணமயமான ஆபரணங்களையும் தரிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அவளை நம்ம மனசில் தியானிச்சா எல்லா சகல அபீஷ்டங்களும் அவள் நம்மளோட என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றுவள். அந்த மாதிரி இருக்காளாம் இந்த நந்தா சொல்லப்பட்ட தேவி. கமலாங்குஷ பாஷாப்ஜைஹி அலங்கிருத சதுர்புஜா இந்திரா கமலா லக்ஷ்மிஹி சா ஸ்ரீ ருக்மாம்புஜாசனா. தேவியோட கை எப்படி அலங்கிருதமாக இருக்குது சொல்லி சொல்கிறான். கமலா அங்குஷ பாஷாப்ஜைஹி அலங்கிருத சதுர்புஜா. சதுர்புஜம்னா 4 கைகள். ஸோ 4 கைகளில் தேவி என்ன வச்சுருக்கா? கமலான்னா தாமரை, கமலா அங்குஷம் வச்சுருக்கா. அப்புறம் பாஷம் சொல்கிறது கயிறு, பாஷக்கயிறு. அப்புறம் சங்கத்தை வச்சுட்டு 4 கைகளில் அலங்காரம் பூஷிதியாக இருக்காளாம் தேவி. அதே மாதிரி அவள் எங்கே உட்காந்துருக்கா? ருக்மா புஜாசனா, தாமரையில், தங்க தாமரையில் உட்காந்துருக்காளாம் இந்த நந்தா தேவி. ஸோ அந்த தேவிக்கு என்னெல்லாம் பேர்? இந்திரா, கமலா, லக்ஷ்மி, ஸ்ரீ. இந்த மாதிரி பல விதத்தில் அவளை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான பேர் இந்த தேவிக்கு இருக்குது சொல்லி. ஸோ எல்லாம் ஒருத்தி தான். துர்கா சொன்னது எல்லாமே அவள் தான். ஆனால் ஒரு இடத்துல நம்மளை ஒரு பேரை வச்சு கூப்பிடுறோம். ஸோ இந்திரா சொல்கிறா, கமலா, லக்ஷ்மி, ஸ்ரீ, இந்த மாதிரி பலவிதமான பேர் இந்த நந்தா தேவிக்கு இருக்குது சொல்லி ரிஷி சொல்கிறாங்க. யா ரக்ததந்திகா நாம தேவி புரோக்தா மயானகா தஸ்யா ஸ்வரூபம் வக்ஷ்யாமி ஸ்ருணு சர்வ பயாபஹம். யாரக்த தந்திகா நாம தேவி புரோக்தா மயா நகா. அனகா, அனகானா பாபம் இல்லாதவள். ஓகே, அவளுக்கு தான் அனகா பேர். ஸோ பாபம் இல்லாதவள் சொல்லி சொல்கிறான். இங்கே ரக்த தந்திகா சொல்லி ஒரு தேவியை பற்றி அவர் சொல்கிறா. யார் ரக்த தந்திகா நாம தேவி புரோக்தா மயானகா. அவள் எப்படி பாவமே இல்லாத தேவியாம், அவளுக்கு தான் ரக்த தந்திகா பேர். ஸோ அந்த தேவியோட தஸ்யா ஸ்வரூபம் வக்ஷாமி, அந்த தேவியோட ஸ்வரூபத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஸ்ருணு சர்வ பயாபகம்,
அந்த தேவியோட சொரூபம் நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை கேட்டாலே போருமா. வரும் அந்த அந்த சொரூப்பம், அந்த தியான மந்திரத்தை வந்து நம்ம கேட்டாலே போரும். என்ன போகும்? நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடும், சகல பயமும் இல்லாதக்கு ஆயிடுமா. சர்வ பயாபகம், எல்லா பயங்களும் இல்லாதக்கு ஆக்குவலாம் இந்த ரக்ததந்திகா சொல்லப்பட்ட தேவியோடு. வரும் அவனோட சொரூபத்தை கேட்டாலே போருமா. நம்மளோட பாவங்களும் நீங்கி விடுறது, சர்வ பயங்களும் போயிடுறது. மிருத்யு பயம், நிறைய பயங்கள் உண்டு நம்மளுக்கு. எல்லா பயம் இல்லாதக்கு நம்மளே ஆக்குவள் இந்த தேவி சொல்லி அவர் சொல்கிறாங்க. ரக்தாம்பரா ரக்தவர்ணா ரக்த சர்வாங்க பூஷணா ரக்தாயுதா ரக்தநேத்ரா ரக்தகேஷாதி பீஷணா. ரக்தாம்பரா ரக்தவர்ணா ரக்த சர்வாங்க பூஷணா, எல்லாமே ரக்தம். ரக்தம்னா சிவப்பு கலரு, ரெட்டு கலரில். ஸோ ரக்தாம்பரா, ரக்தாம்பரா அவனோட ட்ரெஸ்ஸு வந்து போட்டுருக்கிற வஸ்திரம் சிவந்த கலராக. ரக்தவர்ணா சிவப்பு கலராக இருக்காவள். ரக்த சர்வாங்க பூஷணா, அந்த அங்கத்தில் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் ரக்தம், எல்லாம் சிவந்த கலராக இருக்கா. ஸோ அவனோட ஆயுதம் ரக்தாயுதா ரக்த நேத்ரா, ஆயுதமும் எல்லாம் சோப்பாக இருக்குது. ஏன்னா அவனை அசுரன்லாம் வட்டியிருக்கான்னு நினைக்கிறதுனால ஆயுதம் எல்லாம் சிவப்பு கலராக இருக்குது. ரக்த நேத்ரா, கண்ணு அதனால சக்கச்சவேன்னு இருக்குது. ஏன்னா அந்த அசுரனை பார்த்து கோபத்தில் இருக்கா இல்லையா, அதனால் கண்ணு சோப்பாக இருக்கா அவனோடு. அப்புறம் ரக்த கேஷாதி பீஷணா, கேஷம்னா முடி, அவனோட முடி எப்படி இருக்குது, அதுவும் ரக்த வர்ணத்தில் இருக்கான். அதனால அதிபீஷணா, அதி பயங்கரமான வடிவத்தில் இருக்கலாம். அந்த ரூபத்தில் இந்த தேவி இருக்கா. யாரு? ரக்ததந்திகா சொல்லப்பட்ட தேவி. ரக்த தீக்ஷ்ணநகா ரக்த தசனா ரக்ததந்திகா பதிம் நாரி வானுரக்தா தேவி பக்தம் பஜே ஜனம். ரக்த தீக்ஷ்ண நகா, நகம்னா நகங்கள், நெயில்ஸு எப்படி இருக்குது? தீக்ஷ்ணம், தீக்ஷ்ணம் ஷார்ப்பாக இருக்கான், அதுவும் சிவப்பு கலரில் இருக்குது. நல்ல ஷார்ப்பான நகங்கள் தேவியோடு. அவளோட பல் எல்லாமே ரெட்டாக இருக்குது. அப்புறம் அந்த ரக்ததந்திகா, இங்கே ரக்ததந்திகா அவளை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அவனோட நகங்கள்லாம் ஷார்ப்பாக ரெட்டு கலராக இருக்குது, பல்லும் சிவப்பாக இருக்கான் அவனோடு. அந்த மாதிரி உள்ள தேவியை, இந்த ரக்ததந்திகாவை யாரொருத்தன் பூஜிக்கிறாளோ அந்த பக்தனை தேவி எப்படி பார்க்குறாளாம்? பதிம் நாரி வானு ரக்தா, ஏதோ ஒரு பதிவிரத ஸ்ரீ தன்னோட கணவனை எப்படி சுஷ்ரூஷை பண்ணுறாளோ. சுஷ்ரூஷைன்னா என்னது? அவனுக்கு எப்போல்லாம் என்னெல்லாம் வேணும் அந்த இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறா இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு தாசி மாதிரி அவளை தன்னோட பதியை பார்த்துக்கிறா ஒரு பதிவிரதை ஸ்திரீ. அதே போல் பக்தங்கிட்ட அனுராகத்தோடையும் இருந்து இந்த தேவி என்ன பண்ணனா? பஜே ஜனம், அவனை பஜிப்பன் மீன்ஸ் அவனுக்கு சேவை பண்ணுவாள் சொல்லி சொல்கிறான். தட் மீன்ஸ் என்னது? அந்த பக்தனுக்கு பிரியப்பட்டவளாக ஆயிடுவாளாம் இவள். அவனுக்கு எந்த குறையும் இல்லாதக்கு எல்லா குறைகளையும் நீக்கி கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு தேவியாக இருப்பலாம். யார்? இந்த ரக்ததந்திகா சொல்லப்பட்ட தேவி. எப்போ இருப்பாள்? நம்ம எப்போதுமே தேவியை பஜிச்சுன்னு இருக்கணும். அவளை எப்போதுமே பக்தியோடு பிரார்த்திச்சுட்டு இருந்தால் அவள் தன்னோட பக்தனுக்கே வந்து சேவை பண்ணிவிடலாம். அந்த மாதிரி பக்தியை காட்டணும் நம்ம. வசுதேவ விஷாலாசா சுமேரு யுகலஸ்தனி தீர்கௌ லம்பாவதி ஸ்தூலௌ தாவதீவ மனோஹரௌ. இங்கே தேவியோட ஸ்தனம் எப்படி இருக்குது சொல்லி சொல்கிறா. அம்பாள் எப்படி இருக்கலாம்? வசுதேவ விஷாலாசா. வசுதானது பூமி போல், பூமினா அப்படி விஷாலமாக இருக்குது இல்லையா, ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேவிங்க நல்ல பூமியை மாதிரி விஸ்தாரமாக உள்ள சரீரம் உள்ளவளாம். ஸோ அந்த சரீரத்தில் அவளோட இதில் சுமேரு யுகலஸ்தனி, சுமேரு பர்வதம் பெரிய பர்வதங்கள், அது எப்படி இருக்குது? அந்த மாதிரி இருக்கா. அவளோட 2 ஸ்தனங்களும் பெரிய ஸ்தனமாக இருக்கான். தீர்க்கம் லம்பாவதி ஸ்தூலம், அந்த ஸ்தனம் எப்படி இருக்கான்? தீர்க்கம்னா நல்ல நீளமாக பெருசாக இருக்கான். அதனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? தாவதீவ மனோகரம், பார்க்கறதுக்கு ரொம்ப மனோகரமாக இருக்காளாம் தேவி. பூமி மாதிரி நல்லா விஸ்தாரமாக இருக்கா. ஸோ அந்த பூமிக்கு சின்ன ஸ்தனம் போகாதே, அப்போ ஸ்தனம் வந்து பெருசாக இருக்கணும். அதனால சுமேரு பர்வதம் போல் 2 ஸ்தனங்களாம். அதை பார்க்கறதுக்கு நல்ல நீளமும் நல்ல பெருசாக இருக்கிறதுனால அந்த தேவி ரொம்ப மனோகரமாக அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு சொல்லி இந்த இதில் சொல்கிறான். கர்கஷாவதி காந்தௌ தௌ சர்வானந்த பயோநிதி பக்தான் சம்பாயகே தேவி சர்வகாமதுகௌ ஸ்தனௌ. கர்கஷாவதி காந்தௌ தௌ சர்வானந்த பயோநிதி. ஸோ எங்கள் அம்பாவோட ஸ்தனத்தை சொல்கிறா. பெருசாக சுமேரு பர்வதம் மாதிரி பெருசாக நீளமாக இருக்குது. அதனால் ரொம்ப மனோகரமாக இருக்காம். அது எப்படி இருக்கா? ரொம்ப கடினமாக இருக்குது. கர்கஷனா கடினமாக இருக்குது அந்த ஸ்தனங்கள். ஓகே, அதனால் அத்தியந்த காந்தி உள்ளதாக இருக்காம். அது ரொம்ப காந்தி கொடுக்கப்பட்ட ஸ்தனமாக இருக்குது. அந்த ஸ்தனத்துலேருந்து வரப்பட்ட அந்த ஒழுகப்பட்ட அந்த இது வந்து ரசம்
அதி ஆனந்தத்தை கொடுக்கப்படுறதான், எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கப்பட்ட ரசமாக ஆனந்த ரசமாக இருக்கான். அதனால எல்லாரோட அபீஷ்டங்கள்னு என்னது, நம்மளோட இச்சை, தன்னோட பக்தனோட இச்சையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட ஸ்தனமாக இருக்காம் தேவியோடு. ஸோ தேவியோட அந்த ஸ்தனத்துலேருந்து வரப்பட்ட ஆனந்த ரசத்தை அவள் என்ன பண்ணுறா, தன்னோட பக்தருக்கெல்லாம் பானம் பண்ணுறா, மீன்ஸ் கொடுக்குறா சொல்லி. குழந்தைக்கு எப்படி பால் ஊட்டினா அழுக நிறுத்துறது இல்லையா, அந்த மாதிரி நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்குறதாம் அந்த ஸ்தனத்துலேருந்து வரப்பட்ட அந்த ஆனந்த ரசம். ஸோ அவளை ஆராதிக்கிறவாள் எப்போதுமே ஆனந்தத்தை அடைவா சொல்லி அர்த்தம் இங்கே. ஸோ யாரெல்லாம் தேவியை ஆராதிக்கிறோமோ, தேவியை ஸ்மரிக்கிறோமோ, அவளுக்கு தேவி தன்னோட ஸ்தனத்துலேருந்து எப்படி அம்மா குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்துறா, அதனோட ஆசையை நிறைவேற்றுறால, பசியை போக்க வைக்கிறா பாருங்கோ. அந்த மாதிரி நம்மளோட பசி என்னது, அது வேணும் இது வேணும் கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பசி எல்லாமே போக வச்சுடலாம். எந்த பயமும் இல்லாத நம்மளுக்கு இல்லாதிக்காக்குவள் எல்லா சகல ஆனந்தத்தையும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தேவியாக இருக்கா இந்த ரக்ததந்திகா தேவி. खड्गं पात्रं च मुसलं लाङ्गलं च बिभर्ति सा आख्याता रक्तचामुण्डा देवी योगेश्वरीति च. ஸோ இந்த தேவி என்னெல்லாம் ஆயுதத்தை தரிச்சுன்னு இருக்கா சொல்கிறா. खड्गं பாத்திரம் ச முசலம் லாங்கலம் ச பிபர்த்திச்சா. ஸோ खड्गத்தை ரக்ததந்திகா தேவி கையில் खड्गம்னா வாழை வச்சுருக்கா, ஒரு பானை பாத்திரத்தை வச்சுருக்கா, முசலம்னா உலக்கை, அப்புறம் கலப்பை, இந்த மாதிரி 4 ஆயுதத்தை கையில் தரிச்சவளாக இருக்கா. ஆக்கியாத்தா ரக்த சாமுண்டா, இவளுக்கு ரக்த சாமுண்டாவும் பேர் இந்த தேவிக்கு. அதே மாதிரி யோகேஸ்வரி திச்சா, யோகேஸ்வரின்னு இவளை கூப்பிடுவாளாம். இந்த ரக்த தந்திகா தேவிக்கு ரக்த சாமுண்டாவும் யோகேஸ்வரினும் சில வேறு வேறு பேரில் அவளை நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி சொல்கிறான். அனயா வியாப்தமகிலம் ஜகஸ்தாவர ஜங்கமம் இமாம் யஃப் பூஜயேத் பக்த்யா சவ்யாப்னோதி சராச்சரம். அனயா வியாப்தமகிலம் ஜகஸ்தாவர ஜங்கமம். இந்த தேவியால் ஜங்கமம்னா அந்த ஜகத்தெல்லாம் சராச்சரங்கள் எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கான். இவள் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். சர்வ வியாபியாக எல்லா இடமும் இந்த தேவியோடு சாநித்தியம் எல்லா இடமும் இருக்குது. ஸோ யார் ஒருத்தன் இமாம் ய பூஜையே பக்தியா, யார் ஒருத்தன் இவளை பூஜிக்கிறாளோ, பக்தியோடு பூஜிக்கிறாளோ, அவனுக்கு என்ன கொடுக்குறா, ச வியாப்னோதி சராச்சரம். அவன் இந்த சராச்சரம்னா இந்த ஜகத்திலே அறியப்படுவன், எல்லாராலும் அவனுக்கு ஒரு பிரசஸ்தி கிடைக்கும், அவனோட கீர்த்தி எல்லா இடம் பரவுமா. இந்த மாதிரி ஒருத்தன் சொல்லிவிட்டு அவனோட கீர்த்தி எல்லா இடமும் பரவறா மாதிரி ஆயிடுவான். பக்தியோட யார் இந்த தேவியை பூஜிக்கிறாளோ அவன் இந்த உலகத்திலே ஃபேமஸ் ஆயிடுவன் சொல்லி சொல்லறான். அதீதேய இமம் நித்யம் ரக்ததந்தியா வபுஸ்தவம் தம்சா பரிச்சரே தேவி பதிம் பிரியமிவாங்கனா. அதீதேய இமம் நித்யம் ரக்ததந்தியா வபுஸ்தவம். யார் ஒருத்தர் நித்தியம் இந்த ரக்ததந்திகா தேவியோட ஸ்வரூபத்தை வர்ணிக்கப்பட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாளோ, நித்திய பாராயணம் யார் பண்ணுறாளோ அவனை என்ன பண்ணுறா, தம்சா பரிச்சரே தேவி. அவளை தேவி எப்படி அவள் பார்த்துக்கிறாளாம், பதிம் பிரியமிவாங்கனா. தன்னோட அவளும் சுஷ்ரூஷை பண்ணுவாளாம். சுஷ்ரூஷைன்னா எப்படி பதிவிரதா ஸ்திரீ தன்னோட பர்த்தாவை பார்த்துக்கிறாளோ அந்த மாதிரி தேவி இந்த பக்தனை பார்த்துப்பள்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எந்த கஷ்டம் அவனை கொடுக்காதக்கு அவனுக்கு ஆവശ്யப்பட்டதெல்லாம் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுவிடலாம். அந்த மாதிரி நித்திய பாராயணம் பண்ணுற பக்தனுக்கு தேவி பண்ணப்பட்ட ஒரு சேவை இது. ஷாகம்பரி நீலவர்ணா நீலோத்பல விலோச்சனா கம்பீரநாபிஸ்திரிவலி விபூஷித தனூதரி. ஷாகம்பரி நீலவர்ணா, இப்போ அடுத்த தேவியோட பேராக்கும் ஷாகம்பரி பேர். அந்த ஷாகம்பரி தேவி எப்படி இருக்கா, நீலவர்ணம் ப்ளூ கலரில் இருக்காளாம். அவள் நீலோத்பல விலோச்சனா, நீல தாமரை, லில்லி ஃப்ளவர் சொல்கிறோம் இல்லை, அதான் நீல தாமரை. அதனோட பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கண் உள்ளவளாம் இவள். அவளோட கண்ணு நீல தாமரை மாதிரி கண் இருக்கான். கம்பீர நாபி திரிவலி, கம்பீரமான நாபி அவளோடு, பெரிய அந்த நாபி ரொம்ப பார்க்க கம்பீரமாக இருக்கான். அது மாதிரி அவளோட வயரை சொல்கிறா. உதறினா வயறு எப்படி இருக்குது, வயரோட மடக்கு அவளுக்கு 3 மடக்காக இருக்கலாம், ஆனால் குறுகிய வயராக இருக்குது சொல்லி சொல்கிறான். ரொம்ப சின்ன இடுப்பு, குறுகிய வயறு, அதில் 3 அழகான மடக்கு இருக்கான் அந்த வயத்தில் அவளோடு. அப்படி இருக்கப்பட்ட தேவி இவள் யாரு, ஷாகம்பரி சொல்லப்பட்டவள். சுகர்கஷ சமோத்துங்க விருத்தபீன கனஸ்தனி முஷ்டிம் ஷிலி முகா பூர்ணம் கமலம் கமலாலய. சுகர்கஷ சமோத்துங்க விருத்தபீன கனஸ்தனி. தேவியோட ஸ்தனத்தையும் இங்கே சொல்கிறா, பெரிய ஸ்தனமாக இருக்குது.
அது வந்து எப்படி இருக்குது, விருத்த பீன, விருத்தம்னா நல்லா உருண்டையாக இருக்கான், பெரிய சனமாக இருக்குது, ரவுண்டாக இருக்குன்னு சொல்கிறான். அந்த மாதிரி உள்ள தேவி இவள். அவள் வந்து முஷ்டிம் ஷிலி முகா பூர்ணம். ஷிலி முகம் சொன்னால் பானம், பானம் பிடிச்சுட்டு இருக்காளாம் ஒரு இதில் கையில். பத்மத்தில் உட்காந்துருக்கா. கமலம் கமலாலயா, ஒரு கையில் பத்மத்தை வச்சுட்டு இருக்கா, இன்னொரு கையில் வந்து அந்த பானம் ஷிலி முகம்னா பானம் அது வச்சுட்டு இருக்கானா, ஒரு பெரிய பானத்தை வச்சுட்டு இருக்கா. பத்மத்தில் உட்காந்துருக்கா சொல்கிறான். ஒரு கையில் தாமரை பூவை வச்சுட்டு இருக்கா, தாமரையில் அமர்ந்தவளாக இருக்கா, கமலாலயா. அப்படி உள்ள தேவி இவள். புஷ்ப பல்லவ மூலாதி பலாட்யம் சாக சஞ்சயம் காம்யானந்தர சைர்யுக்தம் க்ஷுத்ருன் மிருத்யுஜ்வராபஹம். புஷ்ப பல்லவ மூலாதி பலாட்யம் சாக சஞ்சயம். இந்த தேவி எப்படி நம்மளை அனுகிரகம் பண்ணுறான்னா, பூமியில் எப்போ மழை இல்லாதக்கு வறண்டு போகும் இல்லையா பூமியெல்லாம், அந்த சமயம் தன்னோட பக்தருக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடியப்பட்ட சாக்கம்பரி தேவியாக வரான அவள். அந்த தேவியாக வரப்பட்ட தேவி தான் இவள். ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்கா, அவள் அன்னபூர்ணியாக இருக்கா, எப்போவுமே அன்னத்தை கொடுக்கப்பட்ட தேவி. காம்யானந்தர சைர்யுக்தம் க்ஷுத்ருன் மிருத்யு ஜ்வராபகம். பசி தாகம், ஓகே, அது மாதிரி மிருத்யு பயம். ஜ்வராபகம்னா வியாதி பயம், ஓகே, வியாதி வரும்னு பயப்படுறோம் இல்லையா, மிருத்யு பயம் இருக்கும். அதுபோல் எல்லாருக்குமே பசி தாகம் எப்போவுமே இருக்கிறது. ஸோ பசி தாகம் மிருத்யு பயம் அப்புறம் வியாதி பயம் இதெல்லாம் இல்லாதக்கு ஆக்கோளம், அதெல்லாம் போக்கப்பட்ட தேவி இவள். ஸோ எப்போதுமே பூ புஷ்ப பல்லவ பூ மூலாதி. புஷ்பம்னா பூ, பல்லவம்னா தளிர்கள், ஓகே, தளிர் இலையெல்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் மூல பழங்கள், கீரை வகைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கப்பட்ட தேவியாக இருக்கா. புஷ்ப பல்லவ மூலாதி பலாட்யம். பழம்னா ஃப்ரூட்ஸு, பழங்கள் எல்லாம். ஷாக்கா சஞ்சயம், எப்போ மழை இல்லாதக்கு பூமியெல்லாம் வறண்டு போகிறதோ அந்த சமயத்தில் இந்த தேவி நம்மளுக்கு அன்னபூர்ணியை அனுகிரகம் பண்ணுறா. காம்யானந்தர சைர்யுக்தம் க்ஷுத்ருன்னா அந்த பசிதாகம் மிருத்யு ஜ்வராபகம். மிருத்யுனா மிருத்யு பயம், ஓகே, நம்ம செத்து போயிடுவோமோ அந்த பயம் உனக்கு இருக்கும். அதே மாதிரி வியாதினால பயப்படுறா நிறைய பேர் உண்டு. அந்த மாதிரி பயத்தை எல்லாம் இல்லாதக்கு ஆக்கப்பட்ட தேவி தான் சாக்கம்பரி தேவி. கார்முகம் ச ஸ்புரத் காந்தி बिभ्रति परमेश्वरी शाकंभरी क्षताक्षी सा सैव दुर्गा प्रकीर्तिता. कार्मुकम च स्फुरत कांति बिभ्रति परमेश्वरी. அந்த பரமேஸ்வரி தேவி வந்து தன்னோட கையில் எல்லாம் பிடிச்சுட்டு இருக்கா. தாமரை, அப்புறம் பானம், அநேக ரசங்கள் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் பிடிச்சுட்டு இருக்கா. கீரை வகைகள், இந்த மாதிரி நம்மளுக்கு உணவு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காளாம். அதே மாதிரி வில்லு, ஓகே, அம்பு வில்லு இருக்குல்ல, வில்லு முதலானதே கையில் பிடிச்சுட்டு இருக்கா சொல்கிறான். ஸோ அந்த சாக்கம்பரி தேவிக்கு இன்னொரு பேர் வந்து சதாக்ஷி. சதாக்ஷினா 100 கண்ணுள்ளவள், சதம்னா 100, ஓகே, சஹசிராட்சினா 1000 கண்ணுள்ளவள். இவளுக்கு சதாக்ஷி பேர். 100 கண்ணுள்ள தேவி. அவள் தான் துர்காவாகவும் இருக்கா. துர்கானது நம்ம துக்கத்தை எல்லாம் போக்கப்பட்ட தேவி. ஸோ எந்த துக்கம் இருந்தாலும் இந்த சாக்கம்பரி தேவி நம்மளுக்கு அந்த துக்கத்திலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்துடுவள். விஷோகா துஷ்டதமனி शमनी दुरितापदाम् उमा गौरी सती चंडी कालिका सापि पार्वती. விஷோகா துஷ்டதமனி. விஷோகான சோகமே, சோகத்தில் எடுக்கப்பட்டவள். துஷ்டதமனினா துஷ்டரெல்லாம் அடக்கப்பட்டவள், அவளால் நாசமாக்கப்பட்டவள். அந்த மாதிரி தேவி துரிதாபதாம். துரிதம்னா என்னது? நம்ம கஷ்டமெல்லாம் இல்லாதக்கு ஆக்கப்பட்டவள். எந்த ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவலாம். எல்லா வரத்தையும் கொடுக்கப்பட்டவள், ஆபத்தெல்லாம் இல்லாதக்கு ஆக்கப்பட்ட இந்த தேவிக்கு என்னெல்லாம் பேர்? உமா, கௌரி, சதி, சண்டி, காளிகா, பார்வதி. இந்த மாதிரி பலவிதமான பேர் இந்த சாக்கம்பரி தேவிக்கும் இருக்கு. சாக்கம்பரீம் ஸ்துவன் தியாயன் ஜபன் சம்பூஜயன் நமன் அக்ஷயமஷ்ணுதே சீக்ரம் அன்னபானாமிருதம் பலம். சாக்கம்பரீம் ஸ்துவன் தியாயன் ஜபன் சம்பூஜயன் நமன் அக்ஷயமஷ்ணுதே சீக்ரம் அன்னபானாமிருதம் பலம். ஸோ யார் ஒருத்தர் இந்த சாக்கம்பரி தேவியை ஸ்துவன் ஸ்துதிக்கிறாளோ, தியாயன் தியானிக்கிறாளோ, ஜபன் ஜபிக்கிறாளோ, சம்பூஜயன் பூஜிக்கிறாளோ, பூஜை பண்ணுறாளோ, நமன் நமம்னு நமஸ்காரம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறாளோ, அவளுக்கு என்ன கொடுக்குறா? சீக்கிரம், ரொம்ப வேகமாக தன்னோட பக்தனுக்கு என்ன கொடுக்குறா? அக்ஷயம் அஷ்ணுதே சீக்கிரம் அன்னபானா மிருதம் பலம். அன்னம், அன்னம்னா சாப்பாடு, பானம்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர், பால் எல்லாம் கொடுக்குறா இல்லையா? ஸோ அந்த மாதிரி அக்ஷயம், அக்ஷயம்னா எப்போவுமே நம்மள்கிட்ட
முடிஞ்சு போச்சுன்னே இல்லை, எப்போவுமே இருக்கப்பட்டது, என்றைக்குமே நம்மகிட்ட சம்ருத்தியாக இருக்கும், எதுக்குமே ஸ்கேர்சிட்டி இல்லாதக்கு இருக்கும்னு சொல்கிறான். எப்போ நிறைஞ்சு இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கொடுப்பலாம், எப்போவுமே அது காலியே ஆகாது நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா சம்ருத்தியும் கடைசியில் நம்மளுக்கு என்னத்தை கொடுக்குறா, பெரிய இது என்னது, மோக்ஷம் சொல்லப்பட்ட அந்த பதவியை நம்மளுக்கு கொடுப்பலாம் தேவி. பீமாபி நீலவர்ணாசா தம்ஷ்ட்ரா தசனபாசுரா விஷாலலோச்சனா நாரி விருத்தபீன பயோதரா. பீமாபி நீலவர்ணாசா தம்ஷ்ட்ரா தசனபாசுரா விஷாலலோச்சனா நாரி விருத்தபீன பயோதரா. இங்கே பீமாதேவி சொல்லப்பட்ட தேவியை சொல்கிறான். அவன் எப்படி இருக்கா, பீமானா பெரிய ரூபம் இருக்கிறவள், பெருசாக இருக்கிறவளுக்கு பீமா சொல்லுவாள். ஸோ பீம ரூபியாக இருக்கா, அதனால் பீகரமாக இருக்கா பார்க்கறதுக்கு, ரொம்ப பெரிய உடம்பு இல்லையா, அதனால் பார்க்கவே பீகரமாக இருக்காளாம். அந்த ரூபியாக இருக்கப்பட்ட தேவி ரொம்ப அழகாக இருக்காளாம். தம்ஷ்டா தசன பாசுரா, அவளோட பல்லெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அவள் எப்படி இருக்கா, நீல வர்ணத்தில் இருக்கா, நீலவர்ணா ப்ளூ கலரில் இருக்கா, அழகான பல்லுள்ளவளும் அந்த அழகான பல்லால் சோபிக்கிறாளாம் இந்த தேவி. விஷால லோச்சனா, லோச்சனானா கண்ணு எப்படி இருக்குது, விஷாலமாக இருக்குது, நல்ல பெரிய கண்ணுள்ள தேவியாக இருக்கா. அப்புறம் விருத்தபீன பயோதரா, விருத்தபீன பயோதரா பெரிய ஸ்தனம் உள்ள தேவியாக இருக்கா. இந்த தேவி ஸ்ரீ ரூபத்தில் இருக்கப்பட்ட இந்த தேவி ரொம்ப அழகான வடிவத்தில் இருக்கா. அவள்தான் பீமாதேவி பேர் அவளுக்கு. சந்திரஹாசம் சடமரும் பானபாத்திரம் ச பிப்ரதி ஏகவீரா காலராத்ரிஹி சைவோக்தா காமதாஸ்துதா. சந்திரஹாசம் ச டமரும் பானபாத்திரம் ச விப்ரதி. சந்திரஹாசம் சொல்கிறது வாள். ஸோ தேவி கையில் வந்து சந்திரஹாசம் சொல்லப்பட்டு வாளை வச்சுருக்கா, கையில் டமரு இருக்குது. அதே மாதிரி பானபாத்திரம், கையில் பானபாத்திரத்தை தரித்தவளாக இருக்கா. இந்த தேவிக்கு என்னெல்லாம் பேர், ஏகவீரா, காலராத்திரி, இந்த மாதிரி பல பேர். இந்த மாதிரி பேரில் அவளை நம்ம அறியலாம். ஸோ இவளை ஸ்துதிச்சால் என்ன ஆகும், நம்மளுக்கு இவளை ஸ்துதிச்சா நம்மளுக்கு நம்மளோட ஆக்ரகங்கள் என்னெல்லாம் ஆசை இருக்கோ, ஏகவீரா காலராத்திரி சைவோக்தா காமதா ஸ்துதா. நீங்கள் அவளை ஸ்துதிச்சதுன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் காமம்னா என்னது, நம்மளுக்குள்ள இச்சைகள், விஷஸ், என்னெல்லாம் ஆக்ரகங்கள் இருக்குது எல்லாத்தையும் தேவி நடத்தி கொடுப்பலாம். அந்த மாதிரி தேவி இவள். தேஜோ மண்டல துர்தர்ஷா பிராமரி சித்திரகாந்திபிருத் சித்ரானுலேபனா தேவி சித்ராபரணபூஷிதா. தேஜோ மண்டல துர்தர்ஷா பிராமரி சித்திரகாந்திபிருத். இங்கே வந்து பிராமரி தேவியை பற்றி சொல்கிறா. இந்த தேவி தன்னோட காந்தியை, இந்த தேவியோட காந்தியை வந்து கிட்டக்கலேருந்து அனுபவிக்கவே முடியாதாம். ஏன்னா அந்த மாதிரி தேஜோமயமாக இருக்கப்பட்டவளாம், ரொம்ப தேஜஸ் உள்ள தேவிவள். அவளோட சரீரத்தில் பலவிதமான வர்ணத்தோட கூடியவளாக இருக்கா, ஒரு வர்ணம் அல்ல. ஏன்னா பாக்கி நம்ம பார்த்தோம், நீல வர்ணம் பார்த்தோம், சிவப்பு வர்ணம் பார்த்தோம் இல்லையா. இவளோட வந்து எல்லா விதவிதமான கலரில் உள்ளவள், அநேக வர்ணத்தோட கூடிய தேவியாக இருக்கா. ஸோ பலவிதமான கந்தங்களை பூசிச்சுருக்கா அவள். சித்ரானு லேபனா தேவி, உடம்புல வந்து பலவிதமான கந்தங்கள், ஓகே, அதை வந்து பூசின்னு இருக்காளாம். அதே மாதிரி சித்ராபரண பூஷிதம், பலவிதமான ஆபரணங்களை தரித்த தேவியாக இருக்கா. யார், அவளுக்கு தான் பிராமரி பேர், பிராமரி தேவி. இந்த மாதிரி பலவிதமான வர்ணத்தோடு இருக்கிறதுனால அவளோட தேஜஸ் ரொம்ப அதிகம். அதனால அவளை நம்ம கிட்டக்கேந்து பார்த்து அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி ரிஷி சொல்கிறான் இங்கே. சித்திர பிரமர பாணிசா மகாமாரீதி கீயதே இத்யேதா மூர்த்தயோ தேவ்யா யாக்யாதா வசுதாதிப. சித்திர பிரமர பாணிசா மகாமாரீதி கீயதே. இங்கே பிராமரி தேவி, ஓகே, பிராமரி தேவியோடு சொல்கிறோம் இங்கே. சித்திர பிரமர பாணிசா, பிரமரம்னா என்னது, வண்டு. ஸோ தேவியோட கையில், பாணினா கை, அவள் கையில் அநேக விதமான விசித்திரமான வண்டுகளை தரிச்சவளாக இருக்காளாம். கையில் வண்டு இருக்குது எப்போவுமே, நான் புஷ்பம் மாதிரி இருக்கு இல்லையா கை. ஸோ வண்டு, அந்த வண்டெல்லாம் சுத்துறதாம் அவளோட கைங்கிட்டக்க. ஸோ அந்த பிராமரி தேவியை வந்து மகாமாரீதி கீயத்தே, அவளுக்கு மகாமாரினும் இன்னொரு பேர் சொல்கிறா. மகாமாரின்னு அவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இத்யேதா மூர்த்தையோ தேவ்யா யாக்யாதா வசுதாதிபா. ஸோ சண்டிகா தேவியோட ரூபத்தை இங்கே சொல்கிறா. ஸோ சண்டிகா தேவி ரூபம் என்னெல்லாம் பார்த்தோம் இங்கே, நந்தஜா பார்த்தோம் இல்லையா, நந்தரோட ஆற்றுல பிறந்தவள் நந்தஜா. ரக்ததந்திகா பார்த்தோம், 100 கண்ணுள்ளவளாக இருக்கப்பட்டவள் சதாக்ஷின்னு பார்த்தோம். பலங்களெல்லாம் கொடுக்கப்பட்டவள் சாக்கம்பரியா பார்த்தோம். எல்லாரோட துரிதங்களெல்லாம் போக்கப்பட்ட துர்காவை பார்த்தோம். பெரிய ரூபமாக இருக்கப்பட்ட பீமாதேவியை பார்த்தோம்.
வண்டெல்லாம் இருக்கப்பட்ட பிராமரி, இப்படி தேவியை நிறைய இதில் வர்ணிக்கிறா இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ள இத்தியதா மூர்த்தையோ தேவியா, மேலே பார்த்த இந்த தேவிகள் எல்லாம் யாக்கியாத்தா வசுதாதிபா, இந்த ராஜாட்ட சொல்கிறா இந்த லோகத்துக்கே மாதாவாக இருக்கப்பட்ட இந்த சண்டிகா தேவி நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குறா சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. ஜகன்மாதுச்சண்டிகாயாः கீர்த்திதா காமதேனவः இதம் ரஹஸ்யம் பரமம் நவாச்யம் கஸ்யசித் த்வயா. ஜகன்மாதுச்சண்டிகாயாः கீர்த்திதா காமதேனவः இதம் ரஹஸ்யம் பரமம் நவாச்யம் கஸ்யசித் த்வயா. ஸோ ஹே ராஜாவே, இந்த லோகத்துக்கே மாதாவாக இருக்கப்பட்ட இந்த சண்டிகா தேவி நம்மளோட எல்லா அபீஷ்டங்களையும் சாதிச்சு தரக்கூடியவளாக இருக்கா. அபீஷ்டங்கள்லாம் என்னது, நம்மளோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டவளாக இருக்காளாம் இந்த தேவி. ஓகே, ஸோ அது மாதிரி இதம் ரகசியம் பரமம் நவாச்சியம் கஸ்யசித் த்வயா. ஸோ எல்லாத்தையும் தரக்கூடிய எல்லா கீர்த்தியையும் தரப்பட்டவளாக இருக்கப்பட்ட அந்த மூர்த்தியை நான் உனக்கு விவரமாக சொல்லி தந்தாச்சு. எப்படியாக்கு யாராக்கு இந்த தேவி, அவளோட ஸ்வரூபம் என்னது, அவள் என்னெல்லாம் தரிச்சுன்னு இருக்கா, என்னவாக்கும் கையில் ஆயுதங்களை பிடிச்சுன்னு இருக்கா, அவளோட வர்ணம் என்னது, எல்லாமே நான் உனக்கு விவரமாக சொல்லி தந்தாச்சு. இப்போ நான் உனக்கு சொல்லி தரது ரொம்ப ரகசியம், பரமம் ரகசியம், ரொம்ப ரகசியமான விஷயந்தான் இந்த 3 ரகசியம். 3 சொன்னோம் இல்லையா, இந்த ரகசியம் ரொம்ப ரகசியத்துக்கும் மேல்பட்ட ரகசியமாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ இது யாரோடும் சொல்லக்கூடாத ஒரு ரகசியமாக்கும் நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன். ஆனால் எதனால சொல்லி தந்திருக்கா, தேவியோட பக்தனாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சாச்சு நீ தேவி பக்தனாக இருக்காய் சொல்லி, அதனால உனக்கு சொல்லி கொடுக்கலாம் நினச்சி தான் நான் உனக்கு அந்த ரகசியத்தை எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். ஏன்னா நீ தேவி பக்தனாக இருக்காய், அல்லாதவனுக்கு இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா. ஸோ இந்த ரகசியத்தை நீ இப்போது உன்னோட மனசில் நினச்சிட்டு தேவியை தியானம் பண்ணு, அதை நீ அர்த்தமெல்லாம் புரிஞ்சுக்கோ, எப்படி தேவி இருக்கா, அந்த மூர்த்தியை நீ மனசில் தியானத்தை பண்ணி சாதனையை பண்ணு சொல்கிறான். நான் சாதனை பண்ணித்தான் தேவியோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. சாதனைனா என்னது, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த பூஜை விடாதைக்கு நிரந்தரமாக பண்ணுறது. அதை பண்ணினா உனக்கு எல்லா அபீஷ்டங்களும் கிடைக்கும் சொல்லி அவர் சொல்கிறாங்க. ஆக்யானம் திவ்ய மூர்த்தினாம் அபீஷ்ட பலதாயகம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன தேவீம் ஜப நிரந்தரம். ஆக்யானம் திவ்ய மூர்த்தினாம் அபீஷ்ட பலதாயகம். ஓகே, ஸோ இந்த இவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவர் அந்த ராஜாட்ட சொல்கிறார். அந்த முனி, இந்த ரிஷி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீ நன்னா புரிஞ்சுக்கோ, தேவியை பற்றி எல்லாம் புரிஞ்சுட்டு இந்த திவ்ய மூர்த்தி நீ உன்னோட மனசில் தியானித்து அந்த சாதனையை பண்ணின்று. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த ரகசியத்தை நீ உன்னோட அனுபவத்தில் கொண்டு வா. அதனோட அப்போ தான் அது ஈஸி கிடையாது. ஏன்னா பலவிதமான இடைஞ்சல்கள் வரும் நம்மளுக்கு இல்லையா ஒன்று பண்ணுறத. அதனால எந்த சாதனை பண்ணுறதுக்கும் நம்ம அதுக்குள்ள சமயத்தை ஒதுக்கி வைக்கணுமா. இப்போ நீங்கள் கிளாஸ்க்கே வரேன், இதுக்குன்னு 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூர் வைக்கிறேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவர் அதான் சொல்கிறா, அதுக்குள்ள சமயத்தை நீ ஒதுக்கி வை. பல காரியத்தை நம்ம மாற்றி வைக்க வேண்டி வரும். இப்போ என்னெல்லாமோ நம்ம எங்கேஜாக இருக்கோம் டெய்லி, அதெல்லாம் நீக்கி வச்சு நம்மளுக்கு இந்த டைமில் நம்ம படிக்கணும்னு நினச்சின்னு உட்காடுறோம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய தடஸ்தங்கள்லாம் வரும் நம்மளுக்கு. அந்த தடஸ்தெல்லாம் நீ எப்படியாவது அதெல்லாம் சால்வ் பண்ணி இதெல்லாம் மனசில் எடுத்துட்டு தேவியை புரிஞ்சுண்டு நீ சாதனை பண்ணினா உனக்கு தேவி என்ன பண்ணுறா, எல்லா அபீஷ்டங்களும் பலதாயகம், எல்லா ஆசையும் உன்னோட என்னெல்லாம் நீ ஆசை வச்சுருக்கா எல்லாத்தையும் அவள் நிறைவேற்றி கொடுப்பாள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ என்ன இது வந்தாலும் நம்ம இதை விடக்கூடாது. எப்போதுமே அம்பாளை கடைப்பிடிச்சுட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு அவள் நம்மளை தூக்கி விடுவளா, நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வருவள். அதுக்குள்ளே என்ன சொல்லுவா, அந்த சமயத்தெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுக்கணும். இப்போ இந்த நேரம் நம்ம வழக்கேற்றி ஜபிக்கணும்னு தான் டெய்லி அதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி சாதனை பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு பக்தி மார்க்கத்தில் போக முடியும். இல்லாட்டா அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறான். ஏன்னா நம்மளாம் மனுஷமார் நிறைய வேலை, நம்மளுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வருது ஒன்று பண்ணுறத. அதனால் அதொன்றும் இல்லாதக்கி நம்மளை அதெல்லாம் ஒதுக்கி வச்சு இதுக்குன்னு சமயத்தை கொடுத்ததுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாள் தேவி, எல்லா நம்மளோட ஆசையும் அவள் நிறைவேற்றி வைப்பலாம். சப்த ஜன்மார்ஜிதைர்ഘോரைः பிரம்மஹத்யா சமைரபி பாடமாத்ரேண மந்த்ராணாம் முச்சதே சர்வகில்பிஷைः. சப்த ஜன்மார்ஜிதைர்ഘോரைः பிரம்மஹத்யா சமைரபி. இந்த மந்திர ரகசியம், ஓகே, இந்த மந்திர ரகசியம் பாராயணம் செய்தது மாத்திரம் அது பண்ணினாலே போருமா, வேற ஒன்றுமே வேண்டாம். அதை செய்யறதுனால 7 ஜென்மங்களில் என்னெல்லாம் வேணும்னு நினச்சிருக்கோமோ, ஓகே, நிறைய நம்ம ஜென்மம் எடுத்திருக்கோம்.
அதெல்லாம் டிசைர்லாம் ஃபுல் ஆலை, அதனால தான் திருப்பி திருப்பி ஜென்மம் எடுக்கிறோம். அதனால் எங்கே சொல்கிறா, சப்த ஜன்மார் ஜிதைர் கோரைகி, 7 ஜென்மத்தில் என்னெல்லாம் ஆசை நிறைவேறலையோ அந்த ஆசையெல்லாம் தேவி நிறைவேற்றலாம். இந்த ஜஸ்ட் இதை படித்தாலே போருமா, இந்த பாராயணம் செய்த மாத்திரத்தில் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட பாவங்கள் எல்லாம் நெசிச்சு போயிடுமா. என்ன பாவம் சொல்கிறா, பிரம்மஹாத்திய தோஷம் கூட போயிடுமா. அந்த மாதிரி அத்தனை புண்ணியம் பண்ணணுமாம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு. நான் பெரிய பெரிய கோர பாவங்கள் எல்லாம் பண்ணுறோமே, அந்த பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி விடுறதா. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது, முக்தி கொடுக்குறாளாம் தேவி. பாட்ட மாத்திரேன மந்த்ரானா முச்சத்தே சர்வ கில்பிஷைஹி. இந்த பாட்டை மாத்திரேனா இந்த பாடத்தை மாத்திரம் படித்தாலே போரும், இந்த மந்திரத்தை ஜபிச்சாலே போருமா, நம்மளுக்கு பிரம்மஹாத்தியா தோஷம் வர நீங்கிவிடும். நம்மளுக்கு தேவி என்னத்தை கொடுக்குறா, முக்தியை, பாபத்திலேருந்து வழியில் எடுத்து நம்மளுக்கு முக்தியை அனுகிரகம் பண்ணுவலாம் தேவி. தேவ்யா தியானம் மயாக்கியாதம் குஹ்யா குஹ்யதரம் மஹத் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன சர்வகாம ஃபலப்ரதம். ஸோ இங்கே தேவ்யா தியானம் மயாக்கியாதம் குஹ்யா குஹ்யதரம் மஹத், இந்த மாதிரி மகிமையுள்ள ரகசியத்துக்கே ரகசியமான இந்த ரகசியம், ஓகே, ரகசியத்துக்கே ரகசியமான ரொம்ப மகத்தான இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ எல்லா பலங்களையும் கொடுக்கக்கூடிய, எல்லா பலம்னு என்னது, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் சொல்லப்பட்ட சதுர்வித பலம் அது. ஸோ இதெல்லாம் எப்போ கிடைக்கும், நம்ம இதெல்லாம் தேவியை தியானம் பண்ணினா தான் இதெல்லாம் சாதிக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தேவி தியானம் நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன், எப்படி பண்ணணும் எல்லாம் உனக்கு நான் சொல்லி தந்தாச்சு. இனி நீ எப்படி இதை தியானிக்கிறையோ அந்த மாதிரி பலங்களை நீ அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, நீ எப்போவுமே பகவத் தியானத்தில் இருந்ததுன்னா அம்பாள் என்றைக்குமே உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு உன்னோட சர்வ காம பலப்பிரதம், உன்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாள். அதனால் உனக்கு சொல்லித்தரதெல்லாம் அந்த ரகசியத்துக்கே ரகசியமான மகத்தான ரகசியத்தை நான் உனக்கு சொல்லி தந்தாச்சு. நீ எப்படி அதை மனசிலாக்கி எப்படி நீ அதை தியானிக்கிறோ அந்த மாதிரி உனக்கு பலன்கள் தேவி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ராஜாக்கு இந்த ரிஷி சொல்லி கொடுக்குறா. ஸோ அவளோட கஷ்டமெல்லாம் நீங்கி விடுறது. அந்த இவன் வந்திருந்தாலே வியாபாரி, அவனோட கஷ்டங்களும் நீங்கிறது. அதே மாதிரி ராஜா கஷ்டம் நீங்கி ராஜா திருப்பி அடுத்த ஜென்மத்தில் அவன் திருப்பி ராஜாவாக பிறந்து அதே மாதிரி அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். வைஷ்ணவன் என்ன கேட்குறான், அவன் எனக்கு ஜென்மம் வேண்டாம், எனக்கு உன்னோட சாநித்தியம் இருந்தால் போரும், தேவியோட பாதசத்தை நான் அடைஞ்சால் போருன்னு சொல்லி அவன் அந்த மாதிரி வரத்தை கேட்குறான். ஸோ இப்படி அவன் கஷ்டங்கள் எல்லாம் தூரமாயிடுறது. அந்த மாதிரி இங்கே யாரெல்லாம் தேவி மகாத்மியத்தை பக்தி ஸ்ரத்தையோட விஸ்வாசத்தோட நித்திய பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் தேவி நிறைவேற்றி கொடுப்பா சொல்லி அதில் யாதொரு சம்சயம் இல்லைன்னு சொல்லி சொல்லுறா இந்த புராணத்தில். ஓகே, இது மூர்த்தி ரகசியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஓம் நமஸ்சண்டிகாயை. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.